முன்னேற்றம் சொல்லி நேற்று மோடி உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்துல அதிகமா வந்து அதிமுக தான் வந்து கடந்த தேர்தலையும் சரி இப்போ வந்து அவங்க அதிக சீட்டுகளை பெற்றிருக்காங்க. ஆனா வந்து அந்த கூட்டத்துல வந்து அதிமுக பத்தி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல, எந்த ஊழல் குற்றச்சாட்டும் வைக்கல. இதே ஒரு முரண் இருக்கலாம். அப்புறம் எப்படி நீங்க வந்து நான் வைக்கிறேன்ல, எதுக்கு மோடிஜி பேசுறேன் நினைக்கிறீங்க? நான் வைக்கிறேன்ல. நேத்து நான் சிஎம் பதில் சொன்னேன், சிஎம் பதில் சொன்னேன். அதான் எங்க மோடிஜி வந்து சிஎம் சொன்னதுக்கு எங்க மோடிஜி பேசுறமா பதில் நான் சொன்னேன். நான் பேசுறேன்ல. நேத்து புதிய தலைமுறை இங்க இருக்கிறாங்க, அவங்க கூட பேசினேன். அண்ணே, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 2024 ஜூன் 4ஆம் தேதி கொங்கு மண்டலம் யாருடையதுன்னு பாத்திரலாம். கொங்கு மண்டலம் யாருடையதுன்னு பாத்திரலாம். நான் கேட்கிறேன், நீங்க லைஃப்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை பத்தி பிரேக் பண்ணிருக்கீங்களா? ஸ்டோரியா இதுவரைக்கும் ஒரு துரும்பு அடிச்சிருக்கீங்களா? கார்பரேஷன் நடந்த ஒரு ஊழல ஒரு பிரஸ் ஜேர்னலிஸ்ட் நீங்க இண்டிவிஜுவலா பண்ணிருக்கீங்களா? அது எவ்வளவு கஷ்டம் நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிரஸ் தான், உங்களுக்கு மரியாதை கொடுத்து கேட்கிறேன். அண்ணா, நான் 20 வருஷம் பிரஸ்ல இருந்திருக்கேன். கார்பரேஷன்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நான் பிரேக் பண்ணிருக்கேன். நீங்க சொல்லுங்க தம்பி, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க? டாக்குமெண்டோட எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க? கார்பரேஷன்ல இன்னைக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஊழல் போயிட்டு இருக்கு. பிரைவேட் கான்ட்ராக்டர் நான் ரிலீஸ் பண்ற அந்த டாக்குமெண்ட் எத்தனையோ உள்ள இருக்கு. கோயம்புத்தூர் கார்பரேஷனை திறந்து பாத்தீங்கன்னா பினாயில் வாங்கினதுல இருந்து 2018 இருந்து பேப்பர் எடுங்க, லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு. ஒன்னு எடுத்து நீங்க பண்ணலாமே. இன்னைக்கு பிரஸுக்கு என்னன்னா கேள்வி ஈஸியா போச்சோ, அண்ணாமலையான ஊழல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாரு, நம்ம பிரைம் டைம்ல டிஸ்கஷன் பண்ணலாம். நான் உங்ககிட்ட திரும்ப கேட்கிறேன்னா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. எல்லாமே வேட்டு சட்ட ஊழல் நானே பண்ணணும், பிஜிஆர் நானே பண்ணணும். நீங்க பண்ணலாம், போட்டி விடுங்க. ஆனா ஊழலுக்கும் தேர்தல் போட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. ஊழலை வெளியிடுவது என்னுடைய உங்களுடைய ஜனநாயக கடமை, அது பிரஸினுடைய தார்மீக உரிமை. அதனால இந்த கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாடு பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் சொல்றேன், உங்க மேல மரியாதையோட சொல்றேன், யாராவது தைரியமா போய் ஊழல் குற்றச்சாட்டை பிரேக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே டாடா ஸ்கேல் உங்க சேனல் இருக்காது, தமிழ்நாடு அரசு கேபிள் விஷன் உங்க சேனல் இருக்காது. சேலஞ்ச் பண்ணிட்டுமா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். உங்க எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்லுங்க, ஆனா இல்லனே நாங்க தைரியமா தமிழ் 33 மாசம் ஆச்சு ஏதாச்சும் ஒரு சேனல் தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு திமுக அமைச்சர் மீது வச்சிருக்கீங்களா? இருக்காதுண்ணே. எனக்கு தெரியும் என்ன நடக்கும். உடனே டிஐபிஆர்ல இருந்து போன் பண்ணுவாங்க, என்ன பாஸ் அவ்வளவு லொல்லாயிருச்சா உங்களுக்கு, முதல்வரை பத்தி போடுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் என்னன்னா, அந்த அரசு கேபிள் விஷன்ல கடைசியில போய் உங்க சேனல் உட்காரும். இது வார்னிங் நம்பர் 1. வார்னிங் நம்பர் 2, உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா, நான் இங்க வந்தது வந்து ஜேர்னலிஸ்டா கடமையை செய்ய வந்திருக்கேன், உன்னையெல்லாம் கண்டுக்க மாட்டேன், நீங்க பிரேக் பண்ணி ஒருவேளை உங்க எடிட்டர் இலகன மனசுல இருந்து போட்டு விட்டாருன்னா வார்னிங் நம்பர் 2 அரசு கேபிள் விஷன்ல இருந்து அது போயிடும். நான் பிரஸ் பேரை சொல்லி, இங்க இருக்கக்கூடிய 3 பிரஸ் பேரை சொல்லி உங்க சேனல் ஆர்டர் எப்படி மாத்திருக்காங்க நான் சொல்லட்டுமா? பெரிய பிரஸ் இங்க 3 இருக்கீங்க. உங்க சேனலுடைய சீக்வென்சியல் ஆர்டர், அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனல்ல நீங்க முதல்ல வரக்கூடாது, உங்களை கடைசியில வச்சாங்க, வார்னிங் கொடுத்தாங்க. எதுக்கு? எனக்கு பேச தெரியுமல்ல. அது உங்க பிரஸ்னுடைய மரியாதைக்காக அதை பேசாம இருக்கேன். ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க. இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த பிரஸ் எப்ப போட்டீங்க, அந்த 3 பிரஸ் எதுக்காக அரசு கேபிள் விஷன்ல டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட் போட்டாங்கன்னா மக்கள் பிரஸ் மதிக்க மாட்டாங்க. அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன். 33 மாசமா இதுதானே பிரஸ் மேல இருக்கக்கூடிய அடக்குமுறை. நான் கேட்கிறேன், இஸ் பிரஸ் ஃப்ரீ இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டுல ஊடகம் என்பது சுதந்திரமா இருக்கா? சத்தியமா இல்லை. எங்க சுதந்திரமா இருக்கு? ஏதாச்சும் சுதந்திரமா நீங்க பேச முடியுமா? எத்தனை ஓனரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, எத்தனை பேர்த்த மிரட்டுறாங்க, உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை இடத்துல கை வைக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு பிரஸ் நிம்மதியாக தமிழ்நாட்டில் நீங்க போட முடியுமா? முதலமைச்சர் அப்படியே லைவ் வரும்போது அப்படியே லைவ் ஃபீட் காட்டணும். மோடிஜி வந்தாருன்னா 7 மினிட்ஸ் மேல ஏன் காட்டுற, ரிப்போர்ட் கொடுக்கணும். எத்தனை குணி அநியாயம். அதனால உங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லணும். அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல, உங்களால செய்ய முடியாது எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்க பண்ண முடியாது, வச்சு செஞ்சிருவாங்க. இவனுக்கு ரொம்ப மோசமான ஆளுக்கு திமுக, வச்சு செஞ்சிருவாங்க. தண்ணி லாரி, ஆள் இல்லாத லாரி, இதெல்லாம் 1970-80 பார்த்ததுதான். நீங்களா 2 வீலர்ல போற ஆளுங்க, ஹெல்மெட்டை போட்டு 2 வீலர்ல பாவமா போவீங்க. அப்படியெல்லாம் நீங்க எதுக்க முடியாது. தமிழ்நாட்டில் அதுல நான் போராடிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்களேன். அதெல்லாம் போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை. ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியாது. நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யறேன்? டாக்குமெண்ட் அண்ணே ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்ல. நான் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுப்பேன். அவங்க அண்ணே ரிஸ்க்னே இதை நான் இப்படிதான் போடுவேன். ஆனா வேட்டி சட்டை ஊழல பாருங்க, கிளியரா இருக்கு, குட் ஒன் வீடியோ பாருங்க, போடுங்க. அண்ணே நான் போடல, மன்னிச்சுக்கேன். அப்புறம் நான் போடுறேன். ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னா மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான் சொன்னா கூட அண்ணாமலை அரசியல்வாதி, பிஜேபி தலைவர், அதனால சொல்றாங்க 4 பேர் சொல்லுவாங்க. அதனால ஒரு முறையும் எனக்கு வந்ததை நான் ஃபர்ஸ்ட் பிரஸுக்கு தான் கொடுப்பேன். கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, டாக்குமெண்ட் இருக்கேன் போடுங்க. அண்ணே இன்னைக்கு உண்மையாலுமே இந்தியாவில் ஹைதராபாத்ல இப்ப 4 போலீஸ் ஆபீசர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு
கேசிஆர் அவங்க இருந்தபோது லெஃப்ட் ரைட் சென்டர் போன் டாப்பிங். இப்ப தமிழ்நாட்டில் இது பண்றாங்க. எல்லாம் போவாங்க. 2024 அப்புறம் நீங்க பாருங்க எத்தனை ஆபீசர், எத்தனை இன்டர்நாமலை மனைவி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத்ல வந்து எவ்வளவு பண்ணாங்க டாப்பிங்? 2,50,000 செல்போன் டேப் பண்ணாங்க. ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? ஐஜி அமெரிக்கால ஒளிஞ்சிருக்காரு. ஐஜி ஐபிஎஸ் ஆபீசர் யார் இருந்தாரோ சிட்டிங் இன் யுஎஸ். கீழ இருந்த எல்லாத்தையும் அரசு பண்ணியாச்சு. தமிழ்நாடு வரத்தான் போகுது. எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க? எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க? கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்டை போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு, அண்ணாமலை கூட போறவங்க கண்காணிச்சு, அப்படியே அந்த ஐஜிக்கு தகவல் கொடுத்து, அவங்க அப்படியே டிஆர்பி ராஜா தகவல் கொடுத்து, ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் பண்ணா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மாத்திடுவாங்களா அவங்க? ஆனா ஒரு ஆபீசரும் பதில் சொல்லணும். காக்கி யாரு போட்டிருக்கீங்க, யாரெல்லாம் இன்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, இது நிரந்தரமா இந்த ஆட்சி இருக்க போறது. we will come back with all records. ஹைதராபாத்ல 2,50,000 ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எரிச்சாங்க. அப்படி இருந்து மாட்டலையா? அதனால பிரஸோட சேஃப்டிக்கு நான் சொல்றேன், உங்களையும் கண்காணிக்கிறாங்க, உங்களையும் வச்சு செய்யணும் வைக்கிறாங்க. ஏன்னா இட்ஸ் a draconian bloody draconian கவர்மெண்ட். இவங்களுக்கு எதிராக யாரு பேசினாலும் கூட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துறாங்க. பொய் நியூஸை கிரியேட் பண்ணு, அதை மக்கள் மனசுல ஃபீட் பண்ணு, ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷனை உருவாக்கு. இதான் அவங்க பண்றாங்க. நீ கேட்ட கேள்விக்கு நான் என்ன ஆழமா போயிட்டு இருக்கேன். அதனால இந்த ஊர்ல திமுகக்கு எதிராக அரசியல் செய்யறதெல்லாம் சாதாரண வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், தைரியமா செஞ்சுட்டு இருக்கேன். நீ கைவேறா பார்க்கலான்னு செஞ்சுட்டு இருக்க. காரணம் இவங்க அந்த மாதிரி மோசமான ஆளுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் நொட்டோரியஸ் ரவுடிஸ் அண்ட் கிரிமினல்ஸ் தான் டிஎம்கே கோரா இருக்கா. டிஎம்கே கோருங்கிறது யாருங்க? who is the core of டிஎம்கே? மோசமான தமிழகத்தினுடைய ஆட்கள், பேர்வழிகள் தான் அந்த கோர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களால நீ ஏற்க முடியுமா? என்ன சொன்னாருன்னு அன்னைக்கு சேகர் பாபு, முதலமைச்சர் சொன்னாருன்னு சும்மா இருக்கேன், இல்லாட்டி அண்ணாமலை என்ன ரோட்ல நடக்க முடியாது. இதான் அவங்க வார்த்தை. இவர் என்ன சொன்னார்? லா மினிஸ்டர் ரகுபதி 2024 ஆட்சி மாறின உடனே பிஆர் ஜெலிக்கனி அனுப்புவாராம். இதான் அவங்க பை நேச்சர். திஸ் இஸ் வாட் தே ஆர். அதான் நேத்து பிரதமர் பதில் சொன்னார். நேத்து என்னை பற்றி நடந்த தாக்குதலுக்கு பிரதமர் பதில் சொன்னார், நான் பதில் சொல்றேன். அதனால எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கேயும் அவங்க ஓடிடலாம் முடியாது. 2024 பிறகு முதல்ல will come after the officers. 100% I will come after them. சும்மா ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டு இன்ட்டு கையில் ஒரு டைரியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சைடில் நின்றுக்கிட்டு எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அண்ணாமலைக்கு மாலை போட்டால் ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் நைட்டு ஃபோனு, அண்ணா கோயம்புத்தூர்ல இருக்கீங்க பார்த்துக்குங்க, எனக்கு அண்ணாமலை வரும்போது எதுக்கு நீங்கள் வண்டி நிறுத்தி மாலை போட்டீங்க? ஏன்னா இன்டெலிஜென்ஸ்காரங்க பார்ப்பான், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேப்பர் எழுதி கொடுப்பான், அது அப்படியே நைட்டு கூப்பிட்டு மிரட்டுவாங்க. இதான் நடக்குது கோயம்புத்தூர்ல. காலேஜ் போயிட்டு வந்தா கரண்ட் கட் பண்றாங்க. அது பேர் நான் சொல்ல விரும்பல. இதென்ன ஜனநாயகமா? இதென்ன வந்து ஒரு நேர்மையான ஆட்சி இங்க நடக்குதா? அதனால எங்கேயா ஓடிடுவீங்க நீங்களா? நான் 40 வருஷம் அரசியல் இங்க தான் இருப்பேன். இந்த இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் தான் 60 வயசு ரிட்டையர்மெண்ட் தானே. ஸ்பெஷல் ஆக்ட் போட்டாங்க 70-80 வயசு வரைக்கும் இழுக்க போறாங்களா? அதனால நீங்க என்ன வேணாலும் ஆடுங்க, உங்க பின்னாடி நாங்க வர்றது உறுதி.